தமிழகத்தில் அரிசி பெறும் 2.19 கோடி குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 1 கிலோ பச்சரிசி சர்க்கரையுடன் முழு கரும்பும் வழங்கப்படும். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு. இந்த செய்திக்குறிப்பின்படி தமிழகத்தில் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் 2.19 கோடி பேருக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 ரொக்கமும் 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரையுடன் கூடுதலாக ஒரு முழு கரும்பும் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தை பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பரிசு பொருட்கள் ரேஷன் கடை மூலம் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 2.19 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 ரொக்கமும் 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த வாரம் அறிவித்தார். வழக்கமாக வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இந்த ஆண்டு முழு கரும்பு வழங்கப்படாததால் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்ட கரும்பு விவசாயிகள் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு இந்த ஆண்டும் தமிழக அரசு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்பை கொள்முதல் செய்து பொங்கல் தொகுப்புடன் இலவசமாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதே கோரிக்கையை பல்வேறு தரப்பினரும் அரசுக்கு முன்வைத்தனர். இந்நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்புடன் கரும்பினையும் சேர்த்து வழங்கிட விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் வரவேற்கப்பட்டது குறித்து நேற்று தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே.ஆர். பெரியகருப்பன், சக்கரபாணி தலைமைச் செயலர் இயக்குனர் இறையன்பு, நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை செயலாளர் சமயமூர்த்தி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தமிழக அரசு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் முழு கரும்பு ஒன்றினையும் சேர்த்து அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு வழங்கிட முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வினை 2/1/2023 பதிலாக 9/1/2023 அன்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைப்பார். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் கொடுக்கும் பணி 3/1/2023 முதல் 8/1/2023 வரை நடைபெறும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் முழு கரும்பும் வழங்கப்படும் என்று தமிழக அரசின் அறிவிப்புக்கு விவசாயிகள் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.